நீங்கள் படிச்சிருக்க விஷயத்தை எடுத்து பேசுகிறதே இந்த ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் ஏன் இம்பார்ட்டன்ட், அதில் நாம் எப்படி யூனிக்யூவாக இருக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஏன் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு டெக்னாலஜியோ வாட் எவர் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுருப்பீங்க. கற்றுக்கிற விஷயத்த நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிற ஒரு விஷயமே ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்ட் தான் உங்களை எந்த இடத்துக்கு போனாலும் ஸ்டாண்டர்ட் பண்ணி நீங்கள் படித்த விஷயத்தை எடுத்து பேசுகிறதே ப்ராஜெக்ட் தான். அதனால் ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் வேலை தேடி போகிறீங்க, வாட் எவர் நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப உபயோகம் பண்ணணும். ஆனால் இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா யூனிக்யூ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு க்ளோன் பண்ணி வைப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் யூனிக்யூவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு யூனிக்யூவான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெப்சைட் படிச்சிருக்கீங்க, ஒரு வெப் டெவலப்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெப் டெவலப் பண்ணால் ஏதோ ஒரு க்ளோன், நெட்ஃப்ளிக்ஸ் க்ளோன், டிஸ்னி க்ளோன், இது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து பண்ணிட்டு இருப்பீங்க. க்ளோன்ஸ் பண்ணுறதோட ஏதோ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்க்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுங்க. பே வாங்காதீங்க. பே வாங்காமல் ஃப்ரீயாக அவங்களுக்கு ஒரு பண்ணி கொடுங்க. நீங்கள் ரியல் டைம் வெப்சைட்ஸை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை யூனிக்யூவாக ஒரு ஃப்ரீலான்சர் வேலை உங்களை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்டே உங்களை ஸ்டாண்டர்ட் பண்ணி காமிக்கும். அதனால் ஒரு ரியல் வேர்ல்டு இருக்கிற ப்ராப்ளத்தை எடுத்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி காமிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கலாமே. நம்ம வெப்சைட்டில் நிறைய கேப்சர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி போவோம். அது ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஹேக்கரான ஒரு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதை கேப்சா மிஷின் லேர்னிங்கே என்ன பண்ணால் நீங்கள் பண்ணுற மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதை லேர்ன் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுவே டிடெக்ட் பண்ணிவிட்டு அது அடுத்தது கேப்சாவேங்கிற விஷயத்தை தூக்குறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட் தான் உங்களை நீங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணி காமிக்கும். நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் யூனிக்யூவாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா யூனிக்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ப்ராப்ளத்தை தேடி ஆரம்பிங்க. என்ன ஒரு ப்ராப்ளம், இப்போ நான் என்ன ப்ராப்ளம் பண்ணுறேன்னு இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னே, நான் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்னு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம், நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறது எதுக்கு, ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ப்ராஜெக்ட்டை பற்றி சர்ச் பண்ணியிருக்கீங்க, ப்ராஜெக்ட்டை பற்றி ஏதோ பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்திருக்கு. அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன். ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் அதுக்கு நான் சால்வ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் சுற்றி இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெக்னிக் ரிலேட்டடாக ஏதாவது நல்ல ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேசிக் லெவலில் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு ஹை லெவல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் உங்களை ஸ்டாண்டர்ட் பண்ணி காமிக்கும் யூனிக்யூவாக. ஸோ அதனால் ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீங்கள் படித்த விஷயமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களை தூக்கி காமிக்கிறதே ப்ராஜெக்ட் தான். அதனால் ஏதோ ஒரு விஷயமே யார்கிட்டையும், ஒரு ஃபைனல் இயர்லாம் நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல போய் காசு கொடுத்து வாங்காதீங்க. நீங்கள் சின்ன ப்ராஜெக்டாக பண்ணிட்டு கூட போய் வைங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாமல் போயிடும். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கிடைக்கலையா, ஏதோ ஒன்று விஷயத்த பண்ணி, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் யாருங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஒரு விஷயமா இருக்கும். அதனால் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் படித்த விஷயத்த அதில் நீங்கள் யூனிக்யூவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஏதோ எடுத்து பண்ணுறதோட, ஆல்ரெடி இருக்கிறதோட நீங்கள் யூனிக்யூவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் படித்த விஷயத்த ரொம்ப ஸ்டாண்டர்ட் பண்ணி காமிக்கும். நீங்கள் பண்ணுற ப்ராப்ளத்தை பொறுத்து நீங்கள் யாருங்கிறத காமிக்கும். நிறைய பேர் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா மில்லியனராக இருக்காங்க. அதனால் உங்கள் ப்ராஜெக்டை ரொம்ப ஈஸியாக நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த ப்ராஜெக்ட் உங்கள் லைஃபே கூட மாற்றுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரியராக டெக் ரிலேட்டடாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு வேணும், ரெகுலராக வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.